குட் மார்னிங் லெஜெண்ட்ஸ். இன்னைக்கு நேற்று ஒரே கூத்தா போயிடுச்சு. நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம சொன்ன மாதிரி நேற்று ஒரே கூத்தா வைபா பசங்கள்லாம் இருந்த மைண்டில் இருந்து இது எல்லாத்தையும் அவன் ஒரு ஆட்டத்தை ஆடி என்னால் டான்ஸ் கிளிப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போட முடியாது. அதனால ஐம் சாரி. நான் வேணா ஒரு 2-3 ஸ்டெப்பு என்ன போடுறேன், ஒரு 2-3 செகண்டுக்கு இல்லைனா ஸ்ட்ரைக் வந்துடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் ஆனால் நம்ம பசங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் மைண்ட் ப்ளோயிங் பண்ணிட்டானுங்க நேற்று. ஸோ தட் வில் பி அந்த ஒரு மூடே உங்களுக்கு மாறிடும். அதனால் நம்ம நேற்றே சொன்ன மாதிரி வி ஆர் கோயிங் டு பி திஸ் வீக் இன் ஜப்பான் பாருங்க, ஜாப்பனீஸ். வி ஆர் கோயிங் டு பி இன் ஜாப்பனீஸ் டயட். மீன் டு பி காலைல ஏன்ச்ச உடனே தண்ணி குடிக்கணும். இப்போ தான் ஏன்ச்சி ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணின்னு வந்தேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கின்னு ஜஸ்ட் வில் கோ ஹேவ் த 2 கிளாஸ் தண்ணி. அப்பா 10 நிமிஷம் விட்டு தாண்டாங்க. நாங்கள் எப்படியும் நம்ம சியா சீட்ஸ் இதெல்லாம் கலந்து குடிக்க போகிறோம். அதை விட்டு நம்ம வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. அது ஆஸ் யூஸ்வல் எல்லாருக்குமே தெரியும். காலையில் நம்மளுக்கு அது மட்டும் தான் எடுத்துக்கிறோம் நம்ம. ஏன்னா எங்கள் அம்மா நீ சாப்பிட்றதே லேட்டு தான், நான் ஸ்கூலில் வந்துட்ட பிறகு உனக்கு நான் சப்பாத்தி எல்லாம் செஞ்சு தரேன், அதனால மூட்டு போடான்னு சொல்லி திட்டி அமிச்சிட்டாங்க. ஸோ தட் எதுவும் இருக்காது, எதுவும் இல்லை. அவங்க ஏதோ ரைஸோ ஏதோ செஞ்சுன்னு எத்தனை பேர் இருக்கிறாங்க, அண்ணா மம்மி டேடி எல்லாம். ஸோ தட் நம்ம 5 kg லூஸ் பண்ணோன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் நம்பணும், நம்பிக்கை அதானே எல்லாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கிறேன். இதோ நம்ம கிட்ட 750 ml ஆஃப் வாட்டர் பாட்டில் இருக்கு. 7up as you know 7up பாட்டில் இருக்கு. இது ஃபுல் பண்ணா 2 கிளாஸ் தண்ணி, இதுக்கு ஒரு 3/4 வரும். இது சம்வாட் 750 ml ஆஃப் வாட்டர். நம்ம இதை காலி பண்ணிட்டு இதுக்கப்புறமா நம்மளோட மிக்சிங்ஸ் போட்டு நம்ம போய் ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளோட நார்மல் ரொட்டீன்ஸ் விச் வில் பி ஹேவிங் 10 grams ஆஃப் சியா சீட்ஸ், 10 grams ஆஃப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வருவோம். நம்மளோட ஃபஸ்ட்டு ரொட்டீன்ஸோட இது தெரிலனா நான் எல்லாத்துக்கும் ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரிகவரி சீரீஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். யூ கைஸ் கேன் கோ வாட்ச் எவ்ரி அதர் வீடியோஸ். அது நிறைய புலம்பிருப்பேன் ரிகவரி பற்றிக்கினா. உங்களுக்கு அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டியே உங்களுக்கு போயிடும். ஒரு மாதிரி ரிகவரி இந்த மாதிரிலாம் ஆகும் போதெல்லாம் நான் எவ்வளோ இதில் இருந்தேன். நேற்று வீடியோவில் தான் நான் வந்துட்டு பசங்க கூட, நான் அந்த மாதிரி ஒரு ஜாலியான பர்சன். அந்த மாதிரி நான் பசங்க கூட இருந்து ஒரு மாதிரி வைபா என்ஜாய் பண்ணியிருந்த பர்சன் நான். அந்த மாதிரி இருந்தவனே சடனா ஒரு என்ன சொல்றது, ஒரு செப்பரேட்டான ஒரு பிளேஸ்ல கூட்டின்னு வந்து அடுக்கி வச்சுட்டாங்க. ஒரு மாதிரி நான் அங்கேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். அதனால இப்போ ட்ராவல் பண்ணியே போக முடியாது, அவங்ககிட்ட பார்த்து பேச முடியாது, ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்க முடியாது. ஸோ தட் இட்ஸ் கெட்டிங் சம்வாட் மென்டலி டிஸ்டர்ப். பட் வி நீட் டு க்ரோ, வி நீட் டு டூ சம்திங். நம்ம அங்கே என்ன பண்ணணும், மாறணும், நம்ம வேற எதனா பண்ணோம்னா வி நீட் டு சேஞ்ச். அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல. பட் சம்டைம்ஸ் நான் இப்போ எதனா ஒர்க் பண்ணிட்டு எதனா இது பண்ணிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் எனக்கு தோணாது. இப்போ நான் ஏதோ பண்ணாமல் இப்போ நான் இந்த மாதிரி ஆகிட்டு வீட்லேயே இருக்கிறதுக்கோசரம் யூ வில் பி கெட்டிங் தட் தாட்ஸ் அண்ட் ஆல் ரைட். அன்வான்ட் மிஸ்ட்ரி தாட்ஸ், லைக் யூஸ்லெஸ் தாட்ஸ் தான். அது எனக்கே தெரியும். அந்த தாட்ஸ்க்கெல்லாம் இதாகிற மாதிரி ஆயிடுச்சு மைண்டை. திரும்பி அவருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கின்னு மூவ் ஆன் ஆயிடணும். நோபடி வில் கம் அண்ட் மோட்டிவேட் யூ அன்டில் யூ கெட் பை யோர் செல்ஃப் மோட்டிவேட்டட். ஓகேவா? இந்த ஓகேவா நிறைய தடவை நான் யூஸ் பண்றேன். ஐம் நாட் சாரி ஃபார் தட் த ஜென்ஸ். சரி, நம்ம அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சிட்டு குளிச்சு ரெடி ஆயிட்டு I'll get back to you. ஓகேவா? அது குளிச்சு ரெடி ஆயிட்டு நான் வரேன். நான் அது வரைக்கும் காத்தேன். அப்படியே நான் டக்குன்னு வந்துட போறேன். இதோ மேஜிக்ல வரேன் பாருங்க. மேஜிக் பண்ண போறேன் லெஜெண்ட்ஸ். இப்படி மாற போறேன் பாருங்க குளிச்சுட்டு. வந்துட்டேன்னா சொன்ன மாதிரியே போயிட்டு ஓகே. நம்ம இப்போ போய் மம்மி வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஏன் காட்டலன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி நம்ம தான் மம்மியை காட்டணும், இல்லைன்னா காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால வேற எங்கன்னா வந்து இந்த அளவு பிளர் பண்ணியிருப்பேன். தட்ஸ் த ரீசன் அவங்களை வந்துட்டு காட்டாம இருக்கிறதுக்கு. அதே இப்போதான் வந்து சப்பாத்தி செஞ்சுன்னு இருக்கிறாங்க. மீல் மேக்கர் போட்டு எதை குழம்பு செஞ்சிருக்காங்க. ப்ரோட்டீன் அண்ட் சப்பாத்தியில ஒரு 2-3 கிராம் ப்ரோட்டீன் வச்செல்லாம் காப்ஸ் தான், ஒன்றும் இல்லை. இப்போதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மீலே. ஆக்சுவலாக நான் பண்றது எல்லாமே ரொம்ப 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 தப்பு, நானே சொல்றேன். அதனால் யாரோ வந்துட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு எவனுமே எடுத்துக்காதீங்க. நான் பண்ணுறது ரொம்ப தப்பு. என்னோட டயட் ஃபாலோவர்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு எனக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு டயட் ஃபாலோவிங்ஸ்குள்ளே போயிருக்கேன். ஆனால் எனக்கு இது இப்போ எஃபெக்ட் தெரியாது, அப்புறமா எஃபெக்ட் தெரியும். அதையே நான் மாற்றணும்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் அந்த எடிட்டிங் அது இதெல்லாம் பண்ணிக்கின்னு நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஐ வில் மேக் ஷுர் நானும் சேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டான டயட் ரொட்டீனுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு. சரி, நான் இப்போ போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட டாக்டர் கிட்ட ஃபிசியோதெரபி
ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, ஒரு 3-4 நாள் ஆகுதுன்ற கணக்கில் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா டியூ டு சம் ஃபைனான்ஷியல் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ இருக்கிறதுக்கோசரம் ஐ ஜஸ்ட் போக முடியல. அட்லீஸ்ட் அக்யூபஞ்சருக்கு நேற்றே போயிருக்கணும். நேற்று நம்ம அங்கே போயிருந்தாலும் அக்யூபஞ்சர் போக முடியல. ஆல்ரெடி வலிக்கிறான். அக்யூபஞ்சருக்கு டாக்டர் வந்துட்டு வெயிட்டிங். அக்யூபஞ்சர் டாக்டர் நேற்றே ஃபோன் பண்ணிட்டு என்னடா வரலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னடா இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம், இன்னைக்கு அங்கேயே போருக்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ணின்னு அங்கேயே போருக்கு ட்ரை பண்ணுவோம். சரி நான் போய் சாப்பிட்றேன். சாப்பிட்றதுக்கோசரம் கொஞ்சம் ஒரு மாதிரி உழவுவேன் ஜாஸ்தியே. ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு கம் பேக். ஓகே லெஜெண்ட்ஸ், ஐம் சாரி. நான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகும்போது ஐ வாஸ் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன். அப்படியே பேசின்றோட கட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த பஸ் ஏதோ பேச முடியல. அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் ஏதோ இந்த கைக்கு இருக்குது. இந்த கைக்கு தான் பெருசாக போட்டிருக்காங்க. ஏதோ ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கா, இது காட்டினா தப்பாக இருக்கும். அதனால் ட்ரீட்மெண்ட் போயிட்டு முடிச்சுக்கின்னு வந்திருக்கேன். சேம் ரொட்டீன் தான், வேறு ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம ரிக்கவரி ஆகிற மட்டும் அது எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை. ஜஸ்ட் ஸ்மால் மைண்ட் ஸ்டோனை கலந்துருக்கோம் நம்மளோட வெயிட் லாஸில். அது இன்னும் ரொம்ப பெருசாக இருக்குது. 5 kg எல்லாம் மேட்டரே இல்லை, இன்னும் 30 kg இருக்குது. அதனால் வில் ஒர்க் ஆன் இட். அதுக்கப்புறம் ரிக்கவரி ஆகிறதுக்கோசம் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரீட்மெண்ட்ஸ் இஸ் கோயிங் ஆன். நாளையிலேருந்து ஃபிசியோக்கோ போர்க்க ஆரம்பிக்கணும். ஐல் ட்ரை டு எவ்ரி திங் ஷூட் அப். இங்கே நார்மலாக எனக்கு இப்போ தான் புரியுது, டே பிளாகிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஆகுது. எல்லோரும் முன்னாடி எடுக்க முடியறதில்லை. சில பேர் வேணான்றாங்க, எடுக்க போனால் தப்பாகிடுது. நானும் வியர்ட் ஃபீல்ட்லேயே இருக்கிறேன். ஓகே, நம்ம திரும்பி வீட்டில் அதே தான், சேம் சப்பாத்தி அண்ட் மீல் மேக்கர் குழம்பு. ஓகே, வேறு ஏதோ பண்ணுற மாதிரி இல்லை. ட்ரீட்மெண்ட் கொடுத்து சொன்னல குத்தி ட்ரிகர் பண்ணி வழி வர வச்சு நீதி எல்லாம் போட்டிருக்காங்க. நோது லிட்ரலாக ஒரு மாதிரி நோதுனா ஒரு மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? இது நான் யாருக்கிட்ட காட்ட முடியுமா? இது பேக்னா எல்லோரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. இப்படி சரி, நம்ம ரிக்கவரி ஆகிறோம். எஸ்டிஆர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டுறோம். எப்போவுமே லெஜெண்டாகவே இருங்க. சரியா? அட்டா.